எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலிஃப்ளவர் நூக்கல் பட்டாணி மசாலா எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து வெந்நீரில் கொஞ்சம் உப்பு கல் போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதில் புழுலாம் இருக்கும். இதை அந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நூக்கலை இந்த மாதிரி பீஸ் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். பட்டாணியை நல்லா கழுவிட்டு வச்சுக்கணும். வெங்காயம் அதுக்கு தேவையான அளவு, தக்காளி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, கறி மசாலா, சோம்பு, பட்டை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. காலிஃப்ளவர் போடுங்க, பட்டாணி போட்டுருங்க, நூக்கல் கட் பண்ணி வச்சுருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவிய போட்டது வெந்துருச்சு, மூணுமே நல்லா வந்துருச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றணும். 3 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கணும். பட்டை எண்ணெய் போடணும். சோம்பு, பட்டை போட்டுருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா வெங்காயம் போட்டுருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளியை போடணும். நல்லா தக்காளி நல்லா கலந்து வரும். இந்த மசாலாவை எல்லாம் கலந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லாமே கலந்துட்டு நல்லா தேவையான அளவு காலிஃப்ளவர் தண்ணி இருக்கும். எல்லாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டால் மசாலாக்காக உப்பு போடணும். ஏற்கனவே வச்சு போட்டுருக்கோம். அது அவியல் கொஞ்சம் தண்ணி ஊற்றோம். மசாலா ஊற்றுறாங்க. நல்லா 10 நிமிஷம் இருக்கும். நல்லா வெந்து வந்துச்சு, வத்திச்சு. அது மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிச்சு. காலிஃப்ளவர் பட்டாணி நூக்கல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது
எல்லாத்துக்கும் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். மெயினாக சப்பாத்தி வந்து குழந்தைகளுக்கு வந்து இது ஸ்கூல் பேக்கில் ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு வந்து சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுப்பாங்க. இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம